இறக்குமதி செய்கிற நாடுகளுக்கான பரஸ்பர வரி விதிப்பில் உலக நாடுகளுக்கு அடுத்தடுத்த ஷாக் கொடுத்துட்டு வராரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த வகையில் 10% ஆரம்பித்து 41% வரைக்கும் இந்த வரி விதிப்பு போகிறத பார்க்க முடியுது. ட்ரம்ப்புடைய இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு நல்லதோ இல்லையோ, ஆனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிற நாடுகளுக்கு நிச்சயம் நல்ல விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 25% வரி விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்திய ஜவுளித்துறையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். போன 2024 அமெரிக்கா ஜவுளி மற்றும் ஆடை இறக்குமதி செய்கிறதுடைய மதிப்பு அப்படின்னு பார்க்குறோன்னா 9 லட்சம் கோடி. ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய இந்த ஆடை மற்றும் ஜவுளி இதோடைய இறக்குமதியே 9 லட்சம் கோடி ரூபாயாக இருக்குது. இது அதுக்கு முந்தைய ஆண்டோட, அதாவது 2023 ஒப்பிடும்போது 2.66% அதிகம் அப்படின்னு தெரிய வருது. குறிப்பாக ஆடை இறக்குமதி, அதாவது ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ், ஸ்டிச்டு ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே இதுக்கு கீழே வருது. ஆடை இறக்குமதி மட்டும் தோராயமாக 7 லட்சம் கோடி. ஆடை அல்லாத பிற பொருட்களுக்கான துண்டு, துணி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான இறக்குமதி அப்படின்னு பார்த்தா 2 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு தெரிய வருது. இப்போ அமெரிக்காவுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் முதல் 4 இடங்களில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2024-25 நிதியாண்டில் முதல் இடம் பிடிக்கிறது சீனா. அதாவது அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய ஜவுளியில் 21% சீனாவில் இருந்து வர்றது. அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல 19% 2வது இடத்துல இருக்கிறது வியட்நாம். அதே போல் 9.3% 3வது இடத்துல இருக்கிறது வங்கதேசம். அந்த பட்டியலில் ஒரு 10 நாடுகள் இருக்கக்கூடிய பட்டியலில் 4ஆம் இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்தியாவுடைய சதவிகிதம் 5.9%, 4ஆம் இடத்தை பிடிக்குது இந்தியா. இது 2024 கணக்குப்படி. இப்போ 2025 ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்குமான காலகட்டத்தில் மட்டும் அமெரிக்காவுடைய ஜவுளி இறக்குமதியுடைய மதிப்பு பார்த்தா 2.7 லட்சம் கோடி. இந்த 5 மாதத்தில் மட்டும் 2.7 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மதிப்புக்கு இறக்குமதி, ஜவுளி இறக்குமதி செஞ்சிருக்கு அமெரிக்கா. அதில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இருக்கு வியட்நாம். வியட்நாம் 19.9% பிடிச்சு முதல் இடத்துல இருக்கு. சீனாவோ முந்தைய ஆண்டோடைய 21% குறைஞ்சு 15.4% 2வது இடத்துலையும், வங்கதேசம் 11.1% 3வது இடத்துலையும், இந்தியா 7.7% அதே 4வது இடத்துலையும் இருக்கு. இதில் வங்கதேசமும் இந்தியாவும் முந்தைய ஆண்டுகளை விட அதிக ஏற்றுமதியை அமெரிக்காவுக்கு 2025 முதல் 5 மாதத்திலேயே செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு முக்கிய காரணமாக அமெரிக்கா சீனாவுக்கு இடையில் நடந்த வர்த்தக போர். சீனா அமெரிக்காவுக்கு செய்கிற வர்த்தகத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் இந்தியா உட்பட பல நாடுகள் அந்த முயற்சியில் இருக்கிறதும் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த சீனாவோட இருந்த பிரச்சனை தான் வியட்நாம் சீனாவை பின்னுக்கு தள்ளினதுக்கும், அதே போல் வங்கதேசமும் இந்தியாவும் முந்தைய ஆண்டை விட அவங்களுக்கான எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்குது. இந்த நிலையில தான் பேச்சுவார்த்தைகள் சுமூக முடிவை எட்டாத நிலையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கான வரி 25% விதிக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்போ முதல்ல ஏப்ரல் மாதம் இந்த வரி அறிவிப்பை வெளியிட்டதப்ப அண்டை நாடான வங்கதேசத்துக்கு 35% தான் இருந்துச்சு. அப்போ அமெரிக்காவுக்கான ஜவுளி ஏற்றுமதி போட்டியில் வங்கதேசத்துக்கு போக வேண்டிய வர்த்தகம் இந்தியா பக்கம் திரும்பும் அப்படின்னு இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் வங்கதேசத்துக்கு வரியை இப்போ குறைச்சிருக்கிறாரு ட்ரம்ப். அதுபடி இப்போ வங்கதேசத்துக்கு 20% வரி தான் விதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவை விட இது 5% வரி அப்படிங்கிறது குறைவு. வழக்கம் போல சீனாக்கு 30%, வியட்நாமுக்கு 20%. இந்த 20%ங்கிறது முன்னாடியே இருந்த ஒரு விஷயம்தான். வங்கதேசத்துக்கு மட்டும்தான் 35%லேருந்து 20% டொனால்ட் ட்ரம்ப் குறைச்சிருக்கிறாரு. சரி, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2024-25 கணக்குப்படி ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடிய ஜவுளி ஏற்றுமதியுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா 3 லட்சம் கோடி ரூபாய். அதில் அமெரிக்காவுக்கு மட்டும் செய்கிற ஏற்றுமதியோட மதிப்பு 96,000 கோடி ரூபாய், அதாவது 30%. ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு மட்டுமே போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செய்யப்படக்கூடிய அந்த ஜவுளி ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தா பருத்தி சார்ந்த துண்டுகள், ஆடைகள், படுக்கை துணிகள்,
அதே போல மேன்மேட் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இழைகள், அப்புறம் சிந்தட்டிக் பிளெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செயற்கை கலவைகள், அப்புறமா இந்த பாதுகாப்பு உடைகள், தொழில்துறை துணிகள், அது எல்லாம் மட்டும் இல்லாமல் ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா மண்ணோட இணையக்கூடிய இணக்கமாக இருக்கக்கூடிய மண் இழை விரிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த சாலைகள், நீர்ப்பாசன திட்டங்கள், ரயில் பாதைகள், இது மாதிரியான கட்டுமானங்களில் தான் இந்த ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் பரவலாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் தான் இந்தியா ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள். ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற ஜவுளி, அதே போல ஆடை வகைகளை பார்த்தோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பின்னலாடை மையமாக அறியப்படுற திருப்பூர், இந்த துறையில் நம்ம நாட்டோடைய ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 55% பங்களிப்பை கொடுக்குது. அதாவது 2024-25 நிதியாண்டில் பார்க்குறோன்னா ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு திருப்பூர்ல இருந்து மட்டும். 2026-27 இதை 10-15%, இப்போ 55% இருக்கிறத இன்னும் 10-15% அதிகரிக்கணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வால்மார்ட், ஜிஏபி, காஸ்ட்கோ இந்த மாதிரியான முக்கியமான அமெரிக்க பிராண்டுகளுக்கு கூட திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அது மட்டும் கிடையாது, கோவை, கரூர் மாவட்டங்கள்ல இருந்தும் படுக்கை துணிகள், துண்டுகள், அதே போல கிச்சன் லினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சமையலறை துணிகள், இதெல்லாமே 40% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. சரி, இப்ப அமெரிக்க ஆடை இறக்குமதி சந்தையில இந்தியாவுடைய பங்கு 2020 4.55% இருந்திருக்கு. 2024 5.9% உயர்ந்திருக்கு. இது ஒரு நேர்மறையான பாதையாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அமெரிக்க சந்தை இந்திய நிறுவனங்களுக்கு திறக்கப்பட்ட நேரத்தில் இது போன்ற ஒரு வரி விதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. முதல்ல இந்தியாவை விட போட்டியில் இருந்த சீனா, வியட்நாம், வங்கதேசத்தோட ஒப்பிடும்போது வியட்நாம் மட்டும்தான் அமெரிக்க வரி விதிப்பில் கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முந்தைய அறிவிப்பில் வங்கதேசத்துக்கு 35% வரி அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்க சந்தையை குறி வைக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னுமே ஏற்றுமதியாளர்கள்லாம் நம்பினாங்க. ஆனால் இப்போ அதிரடியாக வங்கதேசத்தை விட இந்தியாவுக்கு 5% வரி ஜாஸ்தி. அப்போ அமெரிக்க நிறுவனங்கள் வங்கதேச சந்தையை நாடுறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ கண்ணு முன்னாடி தெரியறதா கவலை தெரிவிக்கிறாங்க ஜவுளி ஏற்றுமதியாளர்கள். இந்த நிலையில் இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் ரொம்ப விரைவிலேயே சுமூக முடிவை எட்டணும் அப்படிங்கிறது தான் இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய வரி விதிப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்துடைய நிர்வாகிகள் நம்மக்கிட்ட நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் மறு வரி விதிப்பு ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். அதில் நமது போட்டி நாடுகளான பங்களாதேஷ், வியட்நாம், இலங்கை போன்ற நாடுகளுக்கு குறைவாகவும் இந்தியாவிற்கு முதலில் விதித்த அதே 26% வரையை அப்படியே விதித்திருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகின்ற ஆயத்த ஆடைகளை பொறுத்தவரை சற்று தயக்கம் ஏற்படும். இருந்தாலும் ஐரோப்பிய யூனியன் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதால் நிச்சயமாக அந்த ஏற்றுமதி அதிகரிக்கும். அதனால் மொத்த ஏற்றுமதியில் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் இதனால் அமெரிக்க ஆர்டர்களை நம்பி செய்து கொண்டிருக்கும் நிறுவனங்களும் சிறு குறு நிறுவனங்களும் சற்று பாதிப்புக்கு உள்ளாகும். இது மத்திய அரசு மூலமாக நாங்கள் திருப்பு மறுபேச்சுவார்த்தை நடத்தி இதை குறைக்க ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கிறோம். இந்த வரி விதிப்பு குறைக்கவில்லை என்றால் இந்த இழப்பை ஈடு செய்யும் அளவுக்கு எங்களுக்கு சலுகைகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழகம் மூலமாகவும் எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மூலமாகவும் கேட்டிருக்கின்றோம். மொத்த ஜவுளி என்பது அமெரிக்க ஏற்றுமதி என்பது 30% மட்டுமே உள்ளது. மீதி 70% மற்ற வேறு நாடுகளுக்கே உள்ளது. இதனால் பெரிய பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த 25% அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ஜவுளி தொழிலை முழுமையாக பாதித்து பெரிய அளவு கோடிக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கும் ஜவுளி தொழில் நாம் முதலே 6வது இடத்துல இருக்கிறோம். இன்னும் அதிகமான ஒரு பின்னடைவு சந்திக்கிற சூழலாக இது அரசாங்கம் ஏதோ விடக்கூடாது. இது இந்திய மக்களுடைய ஜவுளி தொழிலில் உள்ள தொழிலாளர்கள் மனதில் வைத்து இது உடனடியாக இது சரி செய்யணுமா நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அதிகமான வேலை வாய்ப்பு வழங்குறது ஜவுளி தொழில். இது எல்லாமே இன்னைக்கு முடங்குற அபாயத்தில் இருக்குது. இது அரசு இது எப்படி கையாளுவாங்க அப்படிங்கிறது
நம்ம நீ போக போக தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா பாரத பிரதமர் வந்து கண்டிப்பா பேசணும். அவர் பேசாத மட்டுமே இது நிரந்தர தீர்வு வருமா நான் நினைக்கிறேன். லேபர் ஒர்க் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய துறையில முக்கிய துறையா தான் இந்த ஜவுளித்துறை அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இதுல 30% தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னாலுமே இதுலேயுமே இழப்பு இருக்கு. அது வந்து கவனத்துல கொள்ளணும் மத்திய அரசு அப்படிங்கிறது தான் ஏற்றுமதியாளர்களுடைய பார்வையாக இருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்கள்ல மத்திய அரசு இந்த விவகாரத்துல என்ன முடிவு எடுக்க இருக்கு அப்படிங்கறத பத்தி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.